Sangeeta Swarangal 2017 presented by SD Music. Sponsored by VMS Trends, East Ham, London. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எஸ்டி மியூசிக் நடத்தி கொண்டிருக்கும் சங்கீத ஸ்வரங்களோட லெவல் 2 ரிசல்ட்ஸ் இது உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க, பாப்போமா? வணக்கம். எஸ்டி மியூசிக் பெருமையோடு வழங்குற இந்த சங்கீத ஸ்வரங்கள் அந்த ஸ்கூல் ஆப்பில் வந்து நீங்கள் மிக அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த செகண்ட் ரவுண்டில் 23 டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களை அதோட வேறு ரிசல்ட்லாம் இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அதான் சொன்னேனே, ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பாடும்போதே சொன்னேன், யாருமே பிறக்கும்போது பெருசாக பெரிய ஞானியாக வந்துட்டு போகிறதில்ல, எல்லாம் பழக பழக தான் எல்லாமே வரும். அதனால் இந்த ரவுண்டில் வந்து எல்லோரும் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றது என்னோடய அறிவு கேட்டின வரைக்கும் பண்ண போகிறேன். யாரையுமே யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சாதாரணமாக ஒரு காம்படிஷன் நடத்துகிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ், அந்த கண்டஸ்டன்ஸோட ஒவ்வொருத்தரும் ஒருத்தங்களாக இருந்தால் கூட, இண்டிவிஜுவலாக ஒரு பர்ஃபார்மராக இருந்தால் கூட அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவு செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதில் குரூப் சிங்கிங் வேறு இதில் முக்கியமாக அதில் கையாளப்பட்டிருக்கு. இந்த குரூப் சிங்கிங்கில் வந்து என்னென்னா ஒரு யூனிட்டி, அந்த சேர்ந்து பாடுறது, மக்களோட சேர்ந்து வாழ்கிறது, இதெல்லாம் எப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரத்துக்கு, அதை ஒரு பழக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த எஸ்டி மியூசிக் நம்ம மதுவும் வினோவும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு காம்படிஷன் நடத்தியிருக்காங்க. நல்லாவே தெரியுது. இதில் மெயினாக வந்து இந்த போட்டிக்கான சக்ஸஸுக்கு காரணமே, இது சிறந்த முறையில் இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே கண்டஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்து மிக பொறுமையாக உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் இந்த போட்டியில் கலந்துக்கணுங்கிற ஒரு எஃபர்ட் எடுத்தீங்க பாருங்கள். முயற்சி முதல் படி ஏறாதவன் கடைசி உயரத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இந்த முதல் படி நீங்கள் ஆரம்பித்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருமே இந்த முதல் படி ஏறி தான் வந்துட்டு இருக்கோம், வழி யாருமே வானத்துலேருந்து குதிச்சு வரல. அதனால் இப்போ வந்து ஒரு 23 டீம் இந்த செகண்ட் ரவுண்டில் பாடியிருக்கீங்க. இதில் வந்து நான் ஃபைனல்ஸுக்கு வந்து 10 டீம்ஸ் தான் அனுப்ப முடியும். அதனால் நீங்கள் யாருமே நல்லா பாட முடியாதவங்கலாம் கிடையாது. இப்போ ப்ளேபேக் சிங்கராக இருக்கிற நிறைய பேர் இது மாதிரி ரவுண்ட்ஸ்லலாம் வந்து எலிமினேட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்துருக்க ரியாலிட்டி ஷோலாம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இந்த டீமில் இருக்கும்போது அந்த ஒரு டீமில் ஒரு பெஸ்ட்டு சிங்கர் இருப்பார். அதில் டீம் பர்ஃபார்மன்ஸில் வேணால் அவங்க அடிபட்டிருப்பாங்க. பட் அவங்களோட டேலண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை யாருமே நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. அதனால் என்னென்னா, இப்போது ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வச்சு இந்த 23 டீம்லேருந்து 10 டீம் நாங்கள் வந்து ஃபைனல்ஸுக்கு அனுப்புவோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து யாருமே எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருந்துக்கூடாது. ஒரு நண்பனாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் பெரிய மேடையில் பாடணும், உங்களோட சேர்ந்துலாம் நாங்கள் பாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த முடிவை ஏற்றுப்பீங்க. அதுவும் நானும் சோனியா போஸ் அவர்களும் சேர்ந்து நான் போட்ட மார்க், அவங்க போட்ட மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி அதை டிவைட் பண்ணி தான் மார்க் யார் கம்மி மார்க் எடுத்துட்டாங்களோ, குறைவான மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கள எலிமினேட் பண்ணுறோம். அதனால் இது ஒருத்தரோட முடிவும் கிடையாது. அந்த காம்படிஷன் நடத்துகிற அவங்களுடைய தனிப்பட்ட முடிவும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய டென்ஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதில் வந்து அவங்க 2 பேர் தான் அதை ரொம்பவே மொத்தமாக நின்று இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வீடியோ அனுப்பணுங்கிற ஒரு ஆசை, லாஸ்ட் டைம் வந்து ஆடியோவாக அனுப்பிச்சிட்டோங்கிறதுனால வீடியோவாக அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹாய், நான் உங்கள் சோனியா போஸ். நானும் செந்தில் சாரும் உங்கள் சாங்ஸ் எல்லாம் கேட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜட்ஜ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அவ்வளோ அழகாக பாடியிருந்தீங்க. இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் 2 பேருமே ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டிலே ஆகுதுன்னு யாரும்
ஃபீல் பண்ணாதீங்க. பிகாஸ் நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்ட் 2 ஆர்கனைசர்ஸும் இதை பற்றி பார்த்துட்டு இருக்காங்க. லைக் வினோவும் மதுவும் இதை ஃபுல்லாக பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வித் ஃபுல் எஃபர்ட், ஃபுல் எனர்ஜி அண்ட் சூப்பர். அதனால யூ கைஸ் நீட் நாட் வரி அட் ஆல். இப்போ என்னோட மார்க்ஸும் செந்தில் சாரோட மார்க்ஸும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரெடியா? பிரிட்டில்ஸ் இவங்க வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாடியிருக்காங்க. இதில் நல்ல எனர்ஜி இருந்தது. ஃபஸ்ட் ரவுண்டை நான் சொல்லியிருந்த போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பாடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. பட் மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸஸில் வந்து கொஞ்சம் டுகெதர்னஸ், அந்த ஒரு சேர்ந்து பாடுற அந்த ஒரு இது வேணும். அந்த டீமாக பாடும்போது, தனியாக பாடும்போது, சோலோ சாங் பாடும்போது ப்ராப்ளம் கிடையாது. பட் டீமாக பாடும்போது அந்த டுகெதர்னஸ் இருக்கணும். அப்புறம் டெம்போ சென்ஸ் நல்லாயிருக்கு. அந்த ரித்தமிக்காக டைட்டாக பாடிருக்கீங்க. பிச்சிங் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அதுலேயே ஃபஸ்ட்டு சாங் வந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாடினீங்க. செகண்ட் சாங் வந்து டஃப் சாங் எடுத்திருக்கீங்க. இதில் என்னென்னா, ஒருத்தர் கிளாசிக்கல் படித்தவராக இருக்கார், மற்ற எல்லோரும் கொஞ்சம் அதுக்கு ட்ரெயின்டாக இல்லை. அதான் உண்மை, கேட்கும்போது தெரியுது. என்னென்னா, ஒரு டீமாக பாடும்போது அவர் ஒரு சோலோ சாங்கை பாடிட்டு மற்றவங்களை வந்து குரூப்பில் பாட வச்சுருக்கலாம். என்னென்னா, அவர்கிட்ட அந்த எஃபிஷியன்சி இருக்குது. மற்றவங்கள்ட்ட அது எல்லாத்தையுமே எல்லா ஸ்டைலும் வராது. ஒருத்தங்களுக்கு ஃபோக் வரும், ஒருத்தங்களுக்கு கிளாசிக்கல் வரும், ஒருத்தங்களுக்கு வெஸ்டர்ன் வரும். சின்னஞ்சிறிய வண்ண பறவைலாம் சர்வசாதாரணமாலாம் ஒரு பாட முடியாது. அது மாதிரி ஒரு டஃப் சாங் அது. அந்த ஓப்பனிங் ஹம்மிங்லாம் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலிங் வேணும். அதெல்லாம் வந்து காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு. வந்து சூஸ் பண்ணுற சாங் நல்லா பண்ணுங்கள். ஏன்னா நல்ல சாங் பண்ணியிருக்கீங்க. பட் நல்ல அந்த மியூசிக் தெரிஞ்சவங்களாக பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த டீமில் வந்து ஒரு சிங்கர் வந்து நல்ல கர்நாடிக் படிச்சிருக்காருன்னு நல்லா தெரியுது. மற்ற சிங்கர்ஸ் வந்து அந்த கர்நாடிக்கில் அவ்வளோ எஃபிஷியன்சி இல்லை, அவ்வளோதான். மதியம் மற்றபடி டீம் ஒர்க் வந்து ஓகே. பட் வந்து இனிமேல் சாங் செலக்ட் பண்ணும்போது டீமுக்கு ஆப்டாக பண்ணுங்கள். அவர் நல்லா பாடியிருக்கார் ஒன்று. அப்புறம் தேர்ட் சாங் வந்து பைரவா ஃபிலிமில் பாடியிருக்காங்க, நான் ஓ அழப்பா சாங்கு. அதில் வந்து சிங்கர் வந்து விஜய் சாரோட ஃபேன் நினைக்கிறேன். அதனால் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. அவரோட வாய்ஸ் மாதிரிலாம் பாடியிருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் அதை இமிட்டேட் பண்ணியிருக்கீங்க. டீமில் இந்த டீமில் பெர்ஃபார்ம் பண்ண 3 சாங்கில் இந்த சாங் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டெம்போ கூட நல்லாயிருக்கு. இந்த பாட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக பாடியிருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்க மார்க்ஸ் வந்து 45. ஃப்ரீடம் ஃபோக்ஸ் இந்த டீமில் வந்து ஒரு 3 சாங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர் சாங் செலெக்ஷன். உங்களுடைய மைண்ட் வந்து நல்லா இருக்குது. கீரவாணி சாங்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல டஃப்பான சாங்கு. 2 மேல் வாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு ஹம்மிங், ஒரு ஸ்வரம்லாம் பாடுறது, அதுக்கப்புறம் பிஜிஎம்மில், அதுக்கப்புறம் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இதெல்லாம் பாடுற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான போர்ஷன்ஸு. கொஞ்சம் எபிலிட்டி, அதோட எபிலிட்டி நமக்கு வச்சுக்கிட்டு பாடினோன்னா நல்லாயிருக்கும். இது அந்த ஹம்மிங் பாடும்போதெல்லாம் கொஞ்சம் ராங் ஃப்ரேசஸ்லாம் வருது.
அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிச்சிங் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போய் லாக் ஆனால் நல்லாயிருக்கும். கரெக்டாக போய்ட்டு அதில் சிங்க் ஆனால் இன்னும் கொஞ்சம் கேட்குறதுக்கு கூலாக இருக்கும். அதில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் நீங்கள். அப்புறம் வந்து ரெண்டாவதாக அசிலி ஃபிசிலி, அதில் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த அட்டெம்ப்ட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த டெம்போ சென்ஸு எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட்டு கலாசலாவில் வந்து நிறைய அப்படி கலைஞ்சிருக்கு. அந்த ஸ்ருதி பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். பட் உங்களுடைய டீம் எஃபர்ட்டுங்கிறது நல்லாயிருக்கு. பட் எல்லாரோடைய வாய்ஸ் ப்ரெசன்ஸ் கூட நல்லாயிருக்கு. பட் அந்த சிங்கிங் குவாலிட்டி அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டீம் யூனிட்டிக்காக நான் வந்து உங்களுக்கு 51 மார்க்ஸ் தர்றேன். லாவெண்டர்ஸ் டீம் அவங்க வந்து ஃபஸ்ட் சாங் வந்து கூகுள் பண்ணி பார்த்து அந்த சாங் பாடியிருக்காங்க. ஃபீமேல் சிங்கரோட பிச் சென்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. டெம்போ கொஞ்சம் கரெக்டாக பாடணும். அந்த ரிதமிக்காக பாடுறது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து கருப்பான கையால் அதுவும் கொஞ்சம் பெட்டர் பிச்சிங்கில் பாடியிருக்காங்க. ஆட்டிடியூடு நல்லாயிருக்கு. பட் சரணமில் டோட்டலாக ஸ்ருதி அவுட் ஆகிடுச்சு. தேர்ட் சாங் வந்து டஃப் சாங் எடுத்திருக்கீங்க, உன்னை காணாமல் நான். அப்போ பட் அதுக்கு ஏற்ற நல்ல எபிலிட்டியோட அந்த சாங் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடியிருந்தா நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஃபீமேல் வாய்ஸ் நல்லாயிருக்கு, பெட்டராக இருக்குது. பிச்சிங் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, அதை வந்து எப்படி அவுட்புட் பண்ணுறதுங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அந்த கர்நாடிக் போர்ஷன்ஸ்லாம் வரும்போது அந்த கமகம்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாடணும். உங்களுக்கு நான் தர மார்க் 54. நெக்ஸ்ட் பிளாக் பீட்ஸ். இவங்க வந்து 3 சாங் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து சாரட்டு வண்டியில். அவங்க அந்த ஃபீமேல் வாய்ஸஸ் அண்ட் மேல் வாய்ஸஸ் பெக்யூலியராக இருக்குது. இவங்களோட வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலர் வாய்ஸஸாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான வாய்ஸஸ் இவங்களுக்கு. இவங்கெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நல்ல சிங்கரெல்லாம் வரலாம். பட் அவங்கள்ட்ட பிச்சிங் இன்னும் கொஞ்சம் வேணும். ரெண்டிஷனும் நல்லா இருக்கணும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவலும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். பிச்சிங் சென்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு பெக்யூலியராக இருக்குது. அதனால தான். அப்புறம் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் இங்கில்லை அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப நல்லா அந்த ஓம் நமோ நாராயணா ஓப்பனிங்லாம் வந்து அவ்வளோ லாங் சஸ்டெயின்லாம் பண்ணுறது வந்து நல்ல பிரீத் கண்ட்ரோல், நல்ல பிரெத் கண்ட்ரோல் நல்லா இருக்கு அவங்களுக்கு. நல்லா பாடியிருக்கார் அவர். கோரஸ் போர்ஷனில் வந்து ட்ராக்லேயே வாய்ஸ் வருது, யாரும் பாடலை. அப்புறம் வந்து 8 5 எண் கழியும் என்று அந்த போர்ஷனில் உள்ள வாய்ஸ் வந்து அது யாருன்றதெல்லாம் நான் பார்த்ததில்லை. பட் அவங்க வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு, நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா மற்ற 2 வாய்ஸ் நல்லா பாடிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எனர்ஜி கொடுத்து பாடினீங்கன்னா நல்லா சிங்க் ஆகும். அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தரோட வாய்ஸில், அது யாருன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 3வது சாங் வந்து நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே பாடியிருக்கீங்க. டீமில் வந்து ஒரு வாய்ஸ் நல்லா இருக்குது அந்த பாட்டு பாடின டீமில். ஆனால் 2 சிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து 46 மார்க்ஸ் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் டீம் ரிதமிக் கிளவுட்ஸ். இந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து இசை புயலோட நெஞ்சினிலே சாங் பாடிருக்கீங்க. ஓப்பனிங் மேல் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. தங்க கொலுசல்லே போர்ஷன் வரும்போது பேட் பிச்சிங், அந்த இடத்துல ஏதோ ஜம்ப் ஆயிடுச்சு. உங்களோட வோக்கல் அந்த இது டோட்டலாகவே ஜம்ப் ஆகி வேற பிச்சில் பாடுறீங்க. அப்புறம் வந்து பல்லவி ஃபீமேல் வாய்ஸில் வந்து நல்லா இருக்கு. ஃபீமேல் வாய்ஸ் பாடின பல்லவி போர்ஷன் நல்லா இருக்கு. ஈவன் ஸ்ருதி டெம்போ எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் திம்சி கட்ட சாங் பாடிருக்கீங்க. டீம் எஃபர்ட் வந்து எல்லாமே டோட்டலாக ஓவரால் இந்த பாட்டுக்கு நீங்கள் பண்ணிட்ட எஃபர்ட் நல்லா இருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான், அது இம்ப்ரூவ் கேட்க இம்ப்ரூவ் ஆகிடும். நிலவை கொண்டு வா ஃபீமேல் பிச் ரொம்ப நல்லா இருக்கு. பட் டெம்போ அங்கங்கே அப்படி லாக் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து பாடுங்க. நீங்கள் நல்லா உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் அவுட்புட் வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் தர மார்க் 58. கேலிப்சோ. இவங்க வந்து ஓப்பனிங் ஃபீமேல் வாய்ஸில் ஆரம்பிக்கிற அந்த நிலா காய்க்கிறது நல்ல ஒரு கிளாசிக் சாங் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பாடிருக்காங்க. அந்த ஹம்மிங்லேருந்து எல்லாமே நல்லா பாடிருக்காங்க. மேல் வாய்ஸ் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரொம்ப கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. அதுக்கப்புறம் சாங் பாடும்போது ரொம்ப அழகாக அந்த காற்று வீசும் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா பாடிருக்காரு மேல் வாய்ஸும். அப்புறம் வந்து மேல் வாய்ஸ்கிட்ட ஒரே ஒரு சஜஷன் சொல்லணும். ஹரிஹரன் சார் சாங் பாடும்போது அவரோட ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அவருடைய அந்த ஒரு மியூசிக்
எஃபிஷியன்சி அதை ஃபாலோ பண்ணுங்க, ஓகே. பட் அவர் வாய்ஸை பாடுறதுக்கு அந்த சாஃப்டாக அப்படிலாம் பண்ண ஐரன் வாய்ஸ் வரும்னு நினச்சிட்டு இமிட்டேட் பண்ணாதீங்க, உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். அது ஒன்று தான். மற்றபடி வந்து செகண்ட் சாங் ஐயாரட்டு நாத்துக்கட்டு, அதில் பிச்சிங் ரொம்ப கொஞ்சம் பூரா இருந்தது. ஆட்டிடியூட் நல்லாயிருக்கு, அந்த சிங்கிங் ஆட்டிடியூட் நல்லாயிருக்கு, எனர்ஜி நல்லாயிருக்கு. கோரஸ் வந்து ட்ராக்ல வருது, ட்ராக்லேருந்து வருது, நீங்கள் யாரும் பாடல. அப்புறம் தேர்ட் சாங் வந்து அடியே கொல்லுதே, வாய்ஸ் த்ரோ வேணும், எனர்ஜி பிச்சிங்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும். 50 மார்க்ஸ் தரேன் உங்களுக்கு, 50 மார்க். எஃப்எம் ஃபார் மியூசிக், இவங்க வந்து ஒரு அழகான சாங், இசைஞானியோட சாங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங் பாடின டீமு நாத வினோதங்கள். அதில் வந்து அவர் பாடின ஓப்பனிங் கர்நாடிக் அந்த ஹம், அந்த ஸ்லோகம் பாடுறது எல்லாமே வந்து நல்லா லேர்ன்டு வாய்ஸாக இருக்குது. அந்த கர்நாடிக் மியூசிக்கில் கொஞ்சம் நல்லா படித்த வாய்ஸாக இருக்குது அவர்களது. ஃபீமேல் வாய்ஸும் வந்து நல்லாயிருக்கு. மேல் வாய்ஸ் பாடும்போது கொஞ்சம் படபடப்பு இருக்குது, ஒரு ரஷ், அந்த ரஷ் இல்லாமல் பாடுங்க. ஹை பிச் வந்து ஃபீமேல் வாய்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மேல் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காரு, ஃபுல் சப்போர்ட்டாக. ரெண்டு பேருமே நல்ல ஒரு டுகெதர்னஸ் இருக்கு, நல்லா இருக்கு. வாடா வாடா பையா, இதில் வந்து நல்ல எனர்ஜி இருக்கு. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டு பேருக்குமே நல்ல எனர்ஜி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த பாட்டுக்கு ஏற்ற எனர்ஜி இன்னும் கொஞ்சம் போல்டாக வேணும், ரஃபாக பாடுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் அந்த ஒரிஜினாலிட்டிக்கு பக்கத்தில் போகலாம். அப்புறம் வந்து டிங் டாங் டிக டிக டிங் டாங் அந்த பாட்டில் வந்து டீட்டெயில்ஸ் வேணும், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நிறைய வேணும். அப்புறம் வந்து ஒன் மேல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்காங்க அந்த டீமில், அதனால மற்ற மேல் வாய்ஸும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது கேட்கும்போது, எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது. பட் உங்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஃபைனல்ஸ் நல்லா வரலாம். 57 மார்க்ஸ் தர, 57. சங்கமம், இந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் ராரா சாங் பாடியிருக்கீங்க, யூனிட்டி நல்லா இருக்கு. பட் வந்து அந்த சாங் கிளாசிக்கல் பேஸ்ட் சாங், ரொம்ப டஃப் சாங். இதை வந்து நீங்கள் டீட்டெயில் என்னென்ன அந்த கிளாசிக்கல் அந்த ராகம்னா அந்த ராகத்தில் உள்ள சுரங்கள் தான் நீங்கள் பாடும்போது வரணும். அதில் கொஞ்சம் ராங் நோட்ஸ்லாம் கொஞ்சம் வந்தது, இன்னும் டீட்டெயில் வேணும் உங்களுக்கு. அதில் ஒன் ஃபீமேல் வாய்ஸ் வந்து இன்னும் 2 வாய்ஸ் நல்லா பாடிட்டு இருக்காங்க, இன்னொரு வாய்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் ஃபுல் குவாலிட்டி உங்களால் தர முடியாமல் போயிருக்கலாம். டைலாமோ சாங் பல்லவி டெம்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ஓவராக அந்தளவுக்கு இல்லை, பட் ஓகே. ஜிங்கனமணி வந்து ஃபீமேல் வந்து ஆல்மோஸ்ட் பிச்சிங்கில் வர்றீங்க, மேல் வந்து ரொம்ப ராங் நோட்டில் இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் ஓவரால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தீங்க, இதில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. உங்களுக்கு நான் தர மார்க் 48. மெலடியா, இதில் ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு எவர்கிரீன் சாங், ஸ்ரீரங்க ரங்கநாதரின் பாதம், இசைஞானியோட பாட்டு. நல்ல ஓப்பனிங். பல்லவி ரிப்பீட் பண்ணுற இடத்துல ஃபீமேல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ராங் நோட் போகிறீங்க. ஒரு தடவை ஒரிஜினல் கேட்டிங்கன்னா தெரியும். அப்புறம் கர்நாடிக் பேஸ்டு சாங் வந்து பாடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடுங்க. உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ், உங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்குது, பட் இன்னும் டீட்டெயிலாக என்ன நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கண்ணம்மா மீன் வாங்க போகலாமா, அந்த பாட்டு வந்து ஓப்பனிங்கில் மட்டும் கொஞ்சம் பிச்சிங் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் பல்லவி, அதுக்கப்புறம் 2 மேல் எல்லாமே நல்லா பாடியிருக்கீங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாட்டுக்கு. அப்புறம் தீப்பிடிக்க அந்த வெஸ்டர்னுக்காக பாடியிருக்கீங்க. ஃபீமேல் சிங்கர்ஸ் வந்து அவங்க ஃபீலு, அந்த ஒரு எமோஷ்னல், அந்த மூடுக்கு பாடுறதுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட்லாம் நல்லாயிருக்கு. பிச்சிங் கூட பெட்டராக இருக்குது, நல்லாயிருக்கு. மேல் வாய்ஸும் இந்த பாட்டை நல்லா பாடியிருக்காங்க. அந்த நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாட்டு, இந்த பெர்ஃபார்மன்ஸ், இந்த சாங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் தர மார்க் 57. ஃபீனிக்ஸ், ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரொம்ப டஃப்பான சாங் ஒன்று எடுத்திருக்கீங்க நீங்கள். இசைஞானியோட சிந்து பைரவி படத்துலேருந்து பாடறியேன் படிப்பிறியேன் பாட்டு. அதில் வந்து 2 ஃபீமேல் வாய்ஸஸ் நல்லா பாடியிருக்கீங்க. இன்னொரு ஃபீமேல் வாய்ஸ் வந்து பெர்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டெம்போ கொஞ்சம் பார்த்துக்கணும், அங்கங்கே டெம்போ லேக் இருக்குது கொஞ்சம். அந்த போர்ஷன் கூட சில இடத்துல வந்து 2 பார் தள்ளியே முன்னாடியே முடிச்சிட்டீங்க. செகண்ட் சாங் வந்து கட்டு கீரை கட்டு, மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ், எனர்ஜி, சிங்கிங் எல்லாமே சூப்பர். விளையாடு மங்காத்தால வந்து மேல் வாய்ஸ், எனர்ஜி எல்லாமே நல்லா இருக்கு. டெம்போ அது எல்லாமே பெட்டரா இருக்கு. ஸ்ருதி எல்லாமே நல்லா பாடியிருக்கீங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. ஓவரால் பார்க்கும்போது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் தர மார்க் 56. 56. மியூசிக் சோல்ஜர்ஸ், இந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து மதுரை ஜில்லா ஃபோக் சாங்காக பாடிருக்கீங்க.
மேல் அண்ட் ஃபீமேல். மேல் வாய்ஸ் வந்து பெட்டராக இருக்குது, ஃபீமேல் வாய்ஸ் வந்து பிச்சிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எங்கே என் புன்னகை வந்து ஒன் ஃபீமேல் வாய்ஸ், 2 ஃபீமேல் வாய்ஸில் வந்து ஒன்று நல்லா இருக்குது, இன்னொரு வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். நல்ல வாய்ஸ் வச்சுருக்கீங்க. தேர்ட் சாங்கில் வந்து இது மாலை மயங்கும் வேலையால் ஃபீமேல் அண்ட் மேல் வாய்ஸ் ரெண்டுமே வந்து அந்த சாங் மூடில் அழகாக பாடுறீங்க. பட் பர்ஃபெக்ஷன் டீட்டெயிலிங் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தர மார்க் வந்து 53, 53. எஸ் ஹேத்தர்ஸ் இந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஜிங்கி ஜிங்கி பாடிருக்காங்க. நல்ல ஃபோக் சாங். அது கொஞ்சம் பிச்சிங்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அங்கே அந்த சாங் பாடின சிங்கர்ஸு. செகண்ட் சாங் வந்து ஐ லைக்கா லைக்கா பாடியிருக்கீங்க. அதில் ரெண்டரிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரோட ரெண்டரிங்கும் நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னிசை அளபடைய சாங் வந்து ரொம்ப டஃப் சாங். அதில் வந்து நீங்கள் நிறைய கிளாசிக்கல் பேஸ்டு சாங். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு டீமில் கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் தப்பாக இருக்குது, ஒருத்தர் கொஞ்சம் பெட்டராக பாடுறாரு இந்த டீமில். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற மார்க் 50, 50. ஓகே, நெக்ஸ்ட்டு டீம் வந்து பீட் 7 கிளப். இவங்க வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து ஹோ ஐ பாடியிருக்காங்க. பெட்டர் பிச்சிங், இவங்களோட பிச்சிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஹம்மிங்கில் வந்து ஃபீமேல் வந்து கொஞ்சம் ராங்காக பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாங்கில் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்காங்க. அவங்க ஓப்பனிங்கில் வந்து ரொம்ப ராங்காக இருந்தது. அது அந்த சாங் மூடுக்கு ஓரளவு பெட்டராக வந்துட்டாங்க சாங் வரும்போது. பட் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்தது. 2வது சாங் வந்து இசை புயலோட ஆறுயிரே மன்னிப்பாயா சாங்கு. இதில் டெம்போ கொஞ்சம் அப்படி இருந்தது, கொஞ்சம் ஃபுல் டைட்டாக அந்த ப்ரெசன்ஸ் இல்லை. அப்புறம் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரோ கொடுத்து பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெட்டர் பிச்சிங். அப்புறம் ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக அந்த பிச்சிங்கில் கரெக்டாக வந்து உட்காரல அந்த பாட்டு. பட் நல்ல சாங் செலெக்ஷன் அது. தேர்ட் சாங் வந்து ஒட்டியான செஞ்சுதார வரியான்ற ஒரு சாங்கு. டீட்டெயிலிங் கொஞ்சம் வேணும். சாங் நல்லா பாடிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். பெட்டர் பிச்சிங். அந்த ஆல்மோஸ்ட் வந்தீங்க அந்த சாங்கோட மூடுக்கு. உங்களுக்கு நான் வந்து 47 மார்க்ஸ், 47 மார்க் தரேன். சோல் பீட்ஸ் இந்த டீமில் வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து மின்சார பூவே பாடியிருக்கீங்க. வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கோரஸ் பாடும்போது கொஞ்சம் டீட்டெயில் வேணும். ஃபீமேல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ராங் பிச்சில் இருக்கீங்க, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அம்மாடி ஆத்தாடியில் ஓப்பனிங் ரொம்ப டெம்போ மிஸ் ஆயிருக்கு. மேல் வாய்ஸ் எனர்ஜி நல்லா இருக்கு, ஃபீமேல் ஆல்சோ ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த எம்மா 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 இருக்குல்ல, அந்த போர்ஷன் வந்து ராங் நோட்டில் இருக்கு மேல் வாய்ஸில். அப்புறம் நெஞ்சோரமா சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து ஃபீமேல் பிச்சிங் வந்து பார்த்துக்கணும், பெட்டராக பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வர்ற மனசில் பூங்காத்து தான் ரொம்ப டோட்டலாகவே அவுட் ஆயிடுச்சு அந்த பிச்சிங். ஓப்பனிங் நல்லா ஓரளவு பண்ணியிருக்கீங்க, பட் அடுத்த செகண்டில் வரும்போது டோட்டலாக மனசில் பூங்காத்துலாம் ராங் ஸ்கேலில் போயிட்டீங்க. உங்களுக்கு நான் தர்ற மார்க் 50, 50. வாய்ஸ் பாக்ஸஸ் ஆளான நாள் முதலாக பாடிருக்கீங்க. ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஃபோக் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்காங்க. மேல் வாய்ஸும் நல்லா பிச்சிங்லேயும் அந்த ரெண்டரிங்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏலேலமாவில் வந்து ஃபீமேல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. மேல் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். உங்கள்கிட்ட அந்த எஃபிஷியன்சி இருக்குது, அது உங்கள்கிட்ட இல்லாமல் நான் சொல்லலை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சொல்லாமலே சாங்கில் வந்து ஓப்பனிங் பிச் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கோங்க. பனிசா காரி நிசாவுக்கு ஒருத்தர் சனிசா காரி நிசான்னு சொல்கிறார். அப்படிலாம் சும்மா ஏதோ ஒன்று பாடிடக்கூடாது. பானா அதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது, சானா ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதனால் பாடும்போதே சனிசா காரி நிசான்னு பாடுறாரு, பனிசா காரி நிசா. அதுவும் அந்த பிச்சிங்கில் அந்த பாவோட பிளேஸில் பா இருக்கணும், அந்த பாவோட பிளேஸில் நீங்கள் சா வச்சு பாடுறீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள்கிட்ட கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் ஆனால் உங்களால் நல்லா பாட முடியும், கேள்விங்கானதில் பாடுறீங்க, அதை கரெக்ட் பண்ணி பாடுங்க. நல்லா பாடிருக்கீங்க. உங்களுக்கு நான் தர்ற மார்க் 56, 56. ஸ்ட்ராங் டைஸ் ஃபர்ஸ்ட் சாங் ஃபோக் சாங்கில் வந்து பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பாடியிருக்கீங்க. ஃபோக் வாய்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. அவங்கள்ட்ட அந்த ஃபோக் டச்சஸும் நல்லா வருது, அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மக்காயலாவில் வந்து நல்ல எனர்ஜி இருக்குது, பிச் சென்ஸ் இருக்குது, நல்ல டெம்போ சென்ஸ், டோட்டலாக ஓவரால் பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கு. வெஸ்டர்ன் சாங் நீங்கள் எடுத்துருக்குது.
அப்புறம் கனாக்கான் கிரேனில் வந்து நல்ல டீம் எஃபர்ட்டு. ஓவரால் இந்த டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நாங்கள் தர மார்க் 60. ஸ்ட்ரிங்ஸ், இது மெர்சல் ஐட்டம் பாட்டு ஃபஸ்ட்டு பாடியிருக்கீங்க. நல்ல சிங்கிங் இருக்குது. அந்த ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கு. நல்ல கோஆர்டினேஷன் இருக்குது உங்ககிட்ட. டீம் எஃபர்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பாட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கு இந்த ஆனந்தமே, அது வந்து ஆக்சுவலி ஆபோகின்னு ஒரு ராகம். சரிகமதசா சாதமகரிசா தான் வரணும். அதுக்கு மேலே வேறு எந்த நோட்டும் போனாலும் அந்த பாட்டோட குவாலிட்டி போயிடும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படி பாடும்போது கேள்வி ஞானத்திலேயே சில பேர் பாடியிருக்கீங்க. ஒருத்தர் நல்லா கிளாசிக்கல் படிச்சிருக்காரு, மற்றவங்க யாரும் படிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ராங் நோட் போயிட்டாவே அந்த ராகத்தை தாண்டி போயிடுற மாதிரி ஆகிடும். அதனால் கிளாசிக்கல் சாங் எடுக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓப்பனிங் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேணும், டீட்டெயிலிங்கும் வேணும். கனவுகளெல்லாம் தப்பாக இருக்குது, அதுக்கு கரெக்ட் பண்ணுங்கள். ஃபீமேல் வாய்ஸ் வந்து ராகமே சேஞ்ச் பண்ணி பாடுறீங்க, அந்த ஆபோகி ராகத்தையே. டெம்போ லேக்கிங் வேறு ரொம்ப இருக்குது. 3வது வந்து கும்பிட போன தெய்வம், அந்த பாலை ஊத்துடாலில் வந்து டோட்டலாகவே வேறு ஸ்கேல் போயிட்டீங்க, வேறு ஏதோ ஒரு பாட்டுக்குள்ளே ஸ்கேல் போயிட்டீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன். 50 மார்க் உங்களுக்கு. எஸ், மெட்லி மசார்ட்ஸ், இதில் வந்து ஹெலனா சாங் எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட்டு வெஸ்டர்னுக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸஸ் நல்லாயிருக்கு, பட் சிங்கிங் ஆட்டிடியூட் வந்து பெட்டராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் சாங் வந்து பூக்கள் பூக்கும் தருணம் கிளாசிக்கல் பேஸ்டுக்காக எடுத்திருக்கீங்க. மேல் வாய்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஃபீமேல் வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் அந்த எஃபிஷியன்சி வேணும். தேர்ட் சாங்கு காத்தாடி போல் அந்த ஃபோக் சாங் என்ன எடுத்திருக்கீங்க. அந்த ஆட்டிடியூட்லாம் நல்லாயிருக்கு, சிங்கிங் பாடுறோம், அந்த எனர்ஜியாக பாடணுங்கிற தாட் நல்லாயிருக்கு. பட் அவுட்புட் நிறையா ஒழுங்காக வரல, கொஞ்சம் பிச்சிங் லைன்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் தர மார்க் 53, 53. எஸ், நெக்ஸ்ட் டீம் வந்து ஹம்மிங் பேர்ட்ஸ். ஃபஸ்ட் சாங் வந்து ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், அந்த கானா பேஸ்ட் சாங் பாடியிருக்கீங்க. கொஞ்சம் பிச்சிங் ரொம்ப இந்த போர்ஷன் கொஞ்சம் பூராக இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் சாங் வந்து ஐயோ பத்திக்கிச்சு, டெம்போ கொஞ்சம் லேக் இருக்குது. வாய்ஸஸ் நல்லாயிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட்டிடியூடோட இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உன்னை நினைத்து அதை நான் மறப்பது அதுதான் அன்பே, அந்த பாட்டு வந்து அதை நான் நினைப்பது அதுதான் அன்பே அப்படின்ற ஒரு சாங் வந்து நல்ல வாய்ஸஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் யூனிட்டி சேர்ந்து பாடும்போது யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட எல்லாரும் தப்பு பண்ண மாதிரி சவுண்ட் பண்ணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாய்ஸஸ் வந்து அந்த அவங்களுக்கு ஆப்டாக இருக்கிற ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு கொடுத்துருக்க மார்க் வந்து 52, 52. ஸ்மூல் சிங்கர்ஸ், ஃபஸ்ட் சாங் கோழி வடக்கோழி பாடியிருக்கீங்க. நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. 2 பேரோட டுகெதர்னஸ், 2 பேரும் சேர்ந்து பாடுற விஷயங்கள் நல்லாயிருக்கு. அது ஒரு காம்படிஷனாக அப்படி தான் இருக்கணும். ஒரு சப்போர்ட்டாக 2 பேருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்காம நம்ம வாய்ஸ் தான் கேட்கணும்னு நினைக்காம ஈவனாக கேட்டதுன்னா நல்லாயிருக்கும். சௌக்கியமாக அந்த கோரஸே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து அந்த அவங்க சிங்கர்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க போர்ஷன்ஸ், அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ஷேரிங் மென்டாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து அது கிடக்கட்டும் நீ போர்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும். அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து வாவெனும் போதுங்க அந்த போர்ஷனில் வந்து சங்கதிகள் இருக்குது, அதில் கொஞ்சம் டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் பார்த்துங்க, அது பெட்டராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கோங்க. 3வது சாங் வந்து உன் விழிகளில், அது வந்து மேல் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் தான் நல்லாயிருக்கும். மேல் வாய்ஸஸ் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நான் தர்ற மார்க் 57. எஸ், நெக்ஸ்ட் டீம் ஃப்ரீ பேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாங் வந்து தோம் கருவில் இருந்தோம் சாங் பாடியிருக்காங்க. ஒரு டீமில் வந்து அந்த ரெண்டரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்லவி எண்டில் கொஞ்சம் டீட்டெயில் வேணும், கொஞ்சம் அந்த போர்ஷன் பாடினவரை இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும். செகண்ட் சாங் வந்து போட்டு தாக்கு பாடியிருக்காங்க. எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு, நல்ல அந்த பவரோட பாடியிருக்கீங்க. ஒன் வாய்ஸ் ஒரு மேல் வாய்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும். ஆனால் அவர் நல்லா பாடியிருக்காரு, அவருடைய அடுத்த ரவுண்ட்லாம் நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறோம். தேர்ட் சாங் வந்து மஸ்காரா பாடியிருக்கீங்க.
பெட்ரு, எல்லாருமே வந்து பெட்டர். அந்த டீம் எஃபர்ட்டோட சூப்பராக பாடிருக்கீங்க. பெக்குலியராக இருக்குது அந்த பாட்டு பாடின வாய்ஸஸ். கொஞ்சம் அவங்களாம் நல்லா லேர்ன் பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். டெம்போ சென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெம்போ வந்து இன்னும் டைட்டாகவே அந்த ரிதம் செம ஸ்ட்ரிக்டாக பாடிட்டே போனீங்கன்னா அந்த ஃபுல் குவாலிட்டி கிடைக்கும். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. உங்கள்கிட்ட நல்ல வாய்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் தர மார்க் 55, 55. நெக்ஸ்ட் ஜே க்ரூ. இவங்க வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து மார்கழி திங்கள், ஏஆர்ஆரோட சாங் வந்து ரொம்ப டஃப்பான சாங்கு. அந்த பாட்டு பாடின ஃபீமேல் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் மோர் த்ரோ இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி. இன்னொரு சிங்கர் ஃபீமேல் சிங்கர் பாடும்போது டெம்போ ரொம்ப லேக் பண்ணி பாடுறாங்க. ஒரு சாங்கை சூஸ் பண்ணும்போது கரெக்டான ரெண்டரிங்கோட இருக்க வாய்ஸ் கல்ச்சர் உள்ளது சிங்கர்ஸ் வந்து முன்னாடி இம்ப்ரூவைஸ் பண்ணணும். மற்றவங்களை வந்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் இன்னொருத்தவங்க பாடும்போது ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓப்பனிங்கில் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் லேக்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் செகண்ட் சாங் செக்ஸி லேடி. மேல் வாய்ஸ் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஃபீமேல் வாய்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நீட் மோர் எனர்ஜி. அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் அந்த பாட்டு பாடுறதுக்கு. இழந்த படத்தில் வந்து ரொம்ப புவர் பிச்சிங் இருக்குது. அது நீங்கள் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நீங்களே கேட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ எனக்கு யாரையுமே அண்டர்எஸ்டிமேட் பண்ணி சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வளர்ந்து வர்றவங்க தான். அதனால தான் உங்களுக்கு ஓப்பனாக ஒரு ஆஸ் எ ஃப்ரெண்டாக சொல்கிறேன். 50 மார்க்ஸ் உங்களுக்கு. சரிகம ஸ்டார்ஸ். இது வந்து கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா. ஆல்மோஸ்ட் நல்ல பிச்சிங்கில் பாடிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக பாடுங்க. மேல் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதில். அப்புறம் சக்கப்போடு போட்டாலே அந்த பாட்டில் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் வாய்ஸ் ரெண்டுமே நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கீங்க அந்த பாட்டை. மேல் வாய்ஸ் ரொம்ப நல்லாவும் பண்ணியிருக்கீங்க. முக்காபிளால் வந்து நல்ல ரெண்டரிங் இருக்குது. அந்த வாய்ஸ்லாம் கல்ச்சரோட பாடியிருக்கீங்க. கொஞ்சம் அங்கங்கே டெம்போ மட்டும் மிஸ் ஆகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு நான் தர்ற மார்க் 57, 57. அண்ட் உங்களோட ஸ்பிளிட் மார்க்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இப்போ ஸ்பிளிட் மார்க்ஸ் வந்து நான் வந்து கொடுக்கல, அனுப்பல. ஸோ அது வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து சேர்ந்துடும். ஸோ டோன்ட் வரி அட் ஆல். அண்ட் இப்போ செந்தில் சார் வந்து எலிமினேஷன் அனௌன்ஸ் பண்ணுவார். அண்ட் ஃபைனல்ஸ், லெட்ஸ் மீட் அப் இன் த ஃபைனல்ஸ். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ செந்தில் சார் அண்ட் சோனியா மேம். ஆமாம், இப்போ நம்ம எலிமினேஷன் கட்டத்தில் இருக்கோம். வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை. தோல்வி அடைஞ்சவங்க சாதிக்காம இருந்ததும் இல்லை. இப்போ நம்ம எலிமினேஷனை பார்க்கலாம். வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சாங்ஸும் 23 டீமோட சாங்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஃபோக்கில் ஒன்று, ஒரு வெஸ்டர்னில் ஒன்று, ஒரு கிளாசிக்கலில் ஒன்று, 3மே பாடியிருக்காங்க. இதில் வந்து எல்லாருமே எல்லா டீம்லேயும் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இருந்தாலும் சில டீமில் மேல் வாய்ஸ் ரொம்ப ஒரு மேல் வாய்ஸ் செம்ம சிங்கராக இருக்கார். ஒரு டீமில் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் செம்ம சிங்கராக இருக்காங்க. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்து இதில் வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த டீம் வின் பண்ணியிருக்கு அதில் தான். சில சிங்கர் வந்து செம்ம எக்ஸ்ட்ராடனரி சிங்கிங் இருக்கும் அவர்கிட்ட. ஆனால் அவர் வந்து அவரோட டீம் வீக்காக இருந்ததுனால அவருக்கு சம்டைம்ஸ் அந்த சான்ஸ் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் சினிமாவில் மற்ற ரியாலிட்டி ஷோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் வின் பண்ணுறவங்க வந்து பெருசாக ஷைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஃபைனல்ஸில் வின் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஷைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கும். ஆனால் அதில் 3rd ப்ரைஸு 2nd ப்ரைஸ் வாங்கினவங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக சிங்கர் ஆகிடுவாங்க, ப்ளேபேக் சிங்கர் ஆகிடுவாங்க. அதனால் இதுதான் முடிவு கிடையாது. யாருமே வானத்துலேருந்து குதிச்சு வரல. எல்லாமே முதல் படி 2ஆம் படின்னு ஏறி தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் இதில் வந்து நம்ம எலிமினேட் ஆகிட்டோம், எக்ஸிட் ஆகிட்டோன்றதுல அவங்களுடைய மியூசிக் கரியரை நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா பாடுறீங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இதில் வந்து இந்த காம்படிஷனில் வந்து இந்த 2nd ரவுண்டில் நீங்கள் வேணால் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக ஒரு 4-5 டீம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் பாடின அளவுக்கு 2nd ரவுண்டில் அவங்க சாங் செலெக்ஷனும் சரி, அந்த எந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, சில பேருக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு தான் மார்க் போட்டிருக்கோம். வழியாக யாருக்கும் வந்து எல்லாருமே வந்து கூடிய விரைவில் நம்ம எல்லாம் மேடையில் பாட போகிறோம், பெருசாக பாட போகிறோம். அதனால் வந்து இப்போ அடுத்து ஃபைனல்ஸுக்கு போகிற டீம் நான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எலிமினேட் ஆகிற டீம் வந்து என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்.
யாரையுமே எலிமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற தாட்டே நீங்கள் வச்சுக்காதீங்க. இந்த உலகத்தில் யாரும் ஒதுக்கிட்டு ஒரு விஷயம் செஞ்சிடவே முடியாது. அவங்க நாளைக்கு பெரிய ஆளாக வந்து நிற்பாங்க. ஃபைனல்ஸில் வரப்போகிற டீம்ஸ் ரிதமிக் கிளவுட்ஸ், ஃபீனிக்ஸ், FM ஃபார் மியூசிக், ஃப்ரீ பேர்ட்ஸ், மெலடியா, ஸ்ட்ராங் தைஸ், சரிகமா ஸ்டார்ஸ், வாய்ஸ் பாக்ஸர்ஸ், ஸ்மியூல் சிங்கர்ஸ் அண்ட் லாவெண்டர்ஸ். இவங்க 10 டீமு ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ மற்ற டீம்லாம் ஃபைனல்ஸ்க்கு வரல. இந்த ரவுண்டில் அவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாதனால அவங்க வெளில போகிறாங்க. கூடிய விரைவில் அவங்கள ஒரு பெரிய மேடையில், ஏன்னா இதே ST மியூசிக் வந்து அடுத்த வருஷம்லாம் வந்து இது ஒரு பெரிய சேனலில் பண்ணி பெருசாக கொண்டு போகிறாங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் பண்ணியிருக்காங்க போது கண்டிப்பாக அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வருது. அவுட் ஆகிற டீம்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த உங்கள் இன் ஆகிற டீமில் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தான் ஹம்மிங் பேர்ட்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஹேத்தர்ஸ், கேலிப்சோ, பீட் 7 கிளப், சோல் பீட்ஸ், சங்கமம், மியூசிக் சோல்ஜர்ஸ், மெட்லி மர்சட்ஸ், JJJ க்ரூ, பிளாக் பீட்ஸ், பீட்டில்ஸ், ஃப்ரீடம் ஃபோக். இந்த டீம் வந்து வெளியில் வர்றாங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல ஒழுங்காக. அதனால் இதுலேயே பெஸ்ட்டு சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஒரு மிகப்பெரிய முறையில் சந்திக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன். இது வந்து யாருமே ஹார்ட் ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்க வேண்டாம். நல்லா நீங்கள் வந்து இதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் வந்து உங்களோட நானும் இதில் பங்கேற்று இதில் இப்படி ஒரு விஷயங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இது வந்து உலகளாவிய ஒரு போட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இசைத்துறையில் மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டுறேன். நன்றி. Once again, thank you so much to our judges, Sendil sir and Sonia ma'am, for giving us the results for level 2. அடுத்தது என்ன? ஃபைனல்ஸ். ஆமாங்க, எல்லாருமே ரொம்ப ஆர்வமா விறுவிறுப்பா காத்துட்டு இருக்குது ஃபைனல்ஸுக்காண்டி. என்ன மாதிரியான சாங் செலக்ட் பண்ண போறீங்க, எப்படி உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இருக்க போகுது, எந்த விஐபி வந்து உங்களுக்கு விஷ் பண்ண போறாங்க, இப்படியான பல விஷயங்கள் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து நாங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணும் நாங்கள் ST மியூசிக் வினோ அண்ட் தனியொருத்தி மது. நன்றி.